Hi, hello, welcome to Bharat Tech Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம 90s பீரியட்ல விளையாடின அந்த கேம்ஸ் எல்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி விளையாடுறது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி வீடியோ கேம் சிப் யூஸ் பண்ணி தான் அந்த பழைய கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாடுவோம். ஸோ சூப்பர் மாரியோவா இருக்கட்டும், கான்ட்ராவா இருக்கட்டும், ஸோ அது மாதிரி 90s கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கேம் சிப் யூஸ் பண்ணி தான் அதிகமாக விளையாடி இருக்கோம். ஸோ இப்போதான் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆக நம்ம வந்து PUBG அப்படின்ற மாதிரி எல்லா கேம்ஸும் நம்ம மொபைல்லேயே வந்துருச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் இது மாதிரி லெஜெண்டரி கேம்ஸ் எல்லாம் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால திருப்பி விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுவும் நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் லேப்டாப்லேயே நீங்கள் அதை விளையாடலாம். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் விளையாடணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் உங்ககிட்ட பழைய வேஸ்ட்டான சிஸ்டம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாட பார்க்கலாம். ஸோ அது மாதிரி விளையாடும் போது உங்களுக்கு உங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் லேப்டாப் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் உள்ள இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை அந்த வீடியோஸோட கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைச்சிரும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்லேயும் சரி உங்களுடைய மொபைல்லையும் சரி பிசி ரிமோட் அப்படின்ற அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மொபைலில் போயிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பிசி ரிமோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய மொபைலில் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதோ அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு எதனா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பிசி ரிமோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே இருக்கும் www.monarch.com அப்படின்ற மாதிரி அந்த ரிசல்ட் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காட்டுது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய் அதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 7.1 ஃபார் விண்டோஸ் ஆர் அபோவ். ஸோ விண்டோஸ் 7 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷனுக்கு வந்து இந்த லிங்க்கு. விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 44 MB கிட்ட வருது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. நார்மலாக உங்களுடைய லேப்டாப்பில் ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்பை வந்து நான் என்னுடைய லேப்டாப்பில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த ஆப் வந்து இதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்பை வந்து உங்களுடைய லேப்டாப்லேயும் மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எந்த மொபைலில் வீடியோ எடுக்கிறனோ அந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு இந்த மொபைல்லையும் என்னுடைய லேப்டாப்பையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாட் கனெக்டட் டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னு கிளிக் பண்ணதும் என்னுடைய லேப்டாப் பேர் லினோவோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ லினோவோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. நான் ஜஸ்ட் வந்து என்னுடைய லேப்டாப் பேரை நான் டேப் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இங்கே மாடல் நம்பரோட இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலும் லேப்டாப்பும் கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து எப்படி கேம் விளையாடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது உள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த 90s கேம்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 31 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாடலாம். ஸோ இதில் கான்ட்ரா, சூப்பர் மேரியோ, பாம் மேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில ஃபேமஸான கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரையலுக்கு வந்து ஒரு 2-3 கேம் விளையாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கான்ட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஜாய்ஸ்டிக் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. எந்த ஜாய்ஸ்டிக் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் அந்த கேமை கிளிக் பண்ணதும் அந்த கேம் என்னுடைய லேப்டாப்பில் வந்துடுச்சு.
ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற அந்த கேம் பேடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜாய்ஸ்டிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குது. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பிளேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கேமெல்லாம் இப்போ விளையாடும் போது அந்த பழைய மெமரிஸ் தான் திரும்ப ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் மெமரிஸ் ஞாபகம் வருது அப்படின்றது வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த கேரக்டரை வந்து நான் என்னுடைய மொபைலில் தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கான்ட்ரா கேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. இந்த கான்ட்ராலே பார்த்தீங்கன்னா இவங்க 2 கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஒரு கேம் விளையாடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற மவுஸை யூஸ் பண்ணி எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வெளியே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கேம் அப்படின்னு சொல்லலாம், சூப்பர் மேரியோ. ஸோ இது விளையாடாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான கேம். ஸோ இதில் கொடுத்துருக்க சூப்பர் மேரியோ கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டு வேறு கேமுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அகைன் வந்து வேறு கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேட்டில் சிட்டி அப்படின்னு அந்த கேமை செலக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் தான். நான் ஜாய்ஸ்டிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கேம் எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இந்த கேம் விளையாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பாப்புலரான கேமில் இது ஒன் ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசின கேப்பில் நம்ம வீடியோ ஒருத்தன் சுட போகிறான். ஸோ நான் என்னையே சுட்டாங்க. ஓ மை காட். ஸோ அவ்வளோதான். இன்னும் நீங்கள் இது சம்மந்தமாக என்னெல்லாம் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற ஜஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் தான் விளையாடி பார்த்தோம். இதில் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. இது எல்லாம் விளையாடி பார்த்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கேமெல்லாம் விளையாடி பார்த்து அதுக்கான தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி கேம் விளையாடுறது அப்படின்னு தான் பார்த்தோம். அந்த 90s கேம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறது அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த ஆப்பால் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மவுஸ் பேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மூணாவதாக இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் டிஸ்பிளே அப்படியே வந்து உங்களுடைய லேப்டாப்பில் வரும். ஸோ நீங்கள் இது உள்ளே போய்ட்டு இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுடைய லேப்டாப்பில் வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புடைய சிம்பிள் வந்துட்டு மொபைல் டிஸ்பிளே வந்து லேப்டாப்பில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பழைசாக இருந்தாலும் இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய லேப்டாப் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் வச்சே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். என்னதான் இப்போ நம்ம பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடினாலும் சின்ன வயசில் விளையாடின இந்த கேம் எல்லாம் நம்ம திரும்பி விளையாடும் போது அதுலேருந்து கிடைக்கிற ஃபீலிங்கே தனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் இந்த பழைய மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு இந்த கேம் விளையாடும் போது என்ன மாதிரிலாம் பழைய மெமரிஸ் வந்தது அப்படின்றது வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.